மார்கழித் திங்கள் 25ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி 5ஆம் பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனைக் கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தைக்கு மறியாய் எங்கள் முன் வந்து ஏதங் களிறத்து எமை யாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விளக்கம். இயற்கை எழில் சூழ குளிர்ந்த வயல்கள் எங்கும் நிறைந்திருக்க வனப்புடன் பொலியும் திருப்பெருந்துறை திருத்தலத்தில் கோயில் கொண்டருளும் எம் மன்னவனே, எல்லோருடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் மிஞ்சியவரல்லவரா நீர். நீங்கள் இல்லாத இடமே இல்லை. வானம், பூமி, காற்று, நீர், நெருப்பு என்று உலக இயக்கத்திற்கு அடிப்படையான பஞ்ச பூதங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறீர்கள். நீங்களே ஆதியானவன், அந்தமும் ஆனவன். நீங்கள் எங்கும் போவதில்லை, எங்கிருந்தும் வருவதும் இல்லை. அதனாலேயே நிரந்தரமானவர். இவ்வாறு உம்முடைய சிறப்புகளை புலவர்கள் பாடி மகிழ்கிறார்கள். அந்த பாடல்கள் கீதங்களாக இசைக்கப்படும் போது நாங்கள் புத்துணர்வு பெறுகிறோம். உம்மை தரிசிக்க பக்தர்களோ உம் பெருமைகளை தாம் காண்போரிடம் சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள். இப்படி இசையோடு பாடுபவர்களோ உம் கீர்த்தனை பேசுபவர்களோ யாருமே உம்மை நேரில் கண்டதில்லை என்பதுதான் உண்மை. உங்கள் திருக்கோலம் எத்தகையது என்பது யாருமே அறிய முடியாத புதிராகத்தான் இருக்கிறது. அதற்கு முயற்சிப்பவர்களும் எத்தனை நூல்கள் படித்து ஆராய்ச்சி செய்தாலும் உம்மை கண்டுபிடிக்கவே முடியாத ஏமாற்றத்தை தான் அடைகிறார்கள். இத்தகைய மேன்மையுடைய நீங்கள் எங்கள் முன் வந்து எங்களை ஆட்கொள்வீராக. அரூபமாய் நீங்கள் வந்தாலும் எங்களுடைய நெகிழ்ந்த பக்தியால் நாங்கள் உம்மை உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் பாபங்களை எல்லாம் தொலைத்து எங்கள் பரிசுத்தவன்களாக மாற்றுவீராக. அதற்கு உம் அருளுக்காக நாங்கள் தவமாய் தவம் இருக்கிறோம். ஆகவே உறக்கம் போதும், உறக்கம் போன்ற பாவனையும் போதும். எழுந்திருங்கள் எம் ஐயனே, எங்கள் களி தீர்த்து பேரானந்தம் அருளுங்கள்.